அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் فقال الله تعالى ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وقال نبينا صلى الله عليه وسلم أنا زعيم ببيت في رفض الجنة أو كما قال عليه الصلاة والسلام. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறு, எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான சகோதர சகோதரிகளே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய நாம் மனிதர்களுக்கு மத்தியில் நமது வாழ்வுகளை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொன்மொழிகளும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது. சமகாலத்தில் பலதரப்பட்ட வெறுப்புகளை, உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் ஜமாத்தாக இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் ஒரு ஊரினுடைய கட்டமைப்பாக இருந்தாலும் கூட வெறுப்புணர்வுகளையும் கோபங்களையும் மனக்கசப்புகளை மனப்பிதறல்களை அதிகமாக நாம் காணிக்கிறோம். மார்க்கம் மனிதர்களுக்கு மத்தியில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக அழகிய வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது. அதில் முதன்மையாக மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால், வாழக்கூடிய காலத்தில் யாரை நாம் நேசித்தாலும் யார் மீது நாம் கோபப்பட்டாலும் கூட நடுநிலையோடு நம்முடைய நேசங்களையும் நமது கோபங்களையும் அமைத்து கொள்ள வேண்டும். நேசம் என்பதும் கோபம் என்பதும் காலத்தினுடைய சூழல்களுக்கு தகுந்தவாறு மாறுதலை அடைந்து கொண்டே இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அஹ்பிப் ஹபீபக, நீ நேசிக்கக்கூடியவனை நீ நேசித்துக்கொள், நிதானமாக நீ நேசித்துக்கொள். வஅஸா யகூன, சில பொழுதுகளில் நீ நேசித்தவனே உனக்கு கோபத்திற்குரியவனாக மாறக்கூடும். வஅப்கித், நீ யார் மீது கோபப்படுகிறாயோ ஹவுனன், அவன் விஷயத்திலும் நீ நிதானமாகவே நடந்து கொள். இன்றைக்கு நீ கோபப்படக்கூடியவன் நாளைக்க யகூன ஹபீபக, ஒரு நாள் உனது நேசத்திற்குரியவனாக அவன் மாறவும் கூடும். ஆதலால் நேசமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் நடுநிலையோடு நீ அமைத்துக்கொள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். உண்மையும் அதுதான். இன்றைக்கு நமக்கு மத்தியில் அளவுக்கதிகமான வெறுப்புணர்வுகள், அளவுக்கதிகமான பகைமை உணர்வுகள் ஏற்படுவதற்கான மிக முதன்மையான காரணம், நேசத்திலும் வரம்பு மீறுகிறோம். ஒரு மனிதனை வெறுக்கும் பொழுதும் கோபப்படும் பொழுதும் நாம் வரம்பு மீறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 41வது அத்தியாயம் 33வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலா தஸ்தவில் ஹஸனது வல ஸய்யிஆ, ஒரு நாளும் நன்மையும் தீமையும் சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், உனக்கு யாரேனும் தீங்கிழைத்தாலும் கூட, உன்னை யாரேனும் காயப்படுத்தினாலும் கூட, உன் மீது யார் வெறுப்பை கொட்டினாலும் கூட, நீ பகரமாக அவர்களை காயப்படுத்தாதே, வெறுப்பை கொட்டாதே. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், அவர்கள் விஷயத்திலும்
நீ நலவுகளையே செய்து கொள். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் நீ நன்மை செய். இதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். யாரெல்லாம் உன்னை எதிரியாக பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னை நோவினைப்படுத்தி காயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நீ நன்மை செய்ய ஆரம்பித்து விட்டால் எதிரியும் உனது உற்ற நண்பனாக மாறக்கூடும். கஅன்னஹு வலியுன் ஹமீம். எதிரியாக இருப்பவனும் கூட உனக்கு உற்ற நண்பனாக மாறக்கூடும் என்பதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளன் உறவுகளாக இருந்தாலும் கூட, நண்பர்களாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும் நம்மை காயப்படுத்தும் பொழுது நாமும் திருப்பி காயப்படுத்த ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அது பகைமை உணர்வுகளை அதிகப்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அழகான ஒரு வார்த்தை, சில் மன் கத்தஅக. உன்னை துண்டிப்பவனோடு நீ சேர்ந்திருந்து கொள். வஅஃபு அம்மன் வலமக. உனக்கு யாரேனும் அநீதம் இழைத்தால் அவர்களை மன்னித்து விடு. வஅஹ்ஸனு இலா மன் அஸாஅ இலைக. உனக்கு யாரேனும் தீங்கிழைப்பார்களேயானால் அவர்களுக்கும் நீ நன்மை செய். சில்மன் கத்தஅக். உன்னை எவன் துண்டிக்கட்டும் நீ அவர்களை சேர்ந்து வாழ்ந்து கொள். வஅஃபு அம்மன் வலமக். உனக்கு அநியாயம் யார் செய்தாலும் அவர்களை பெருந்தன்மையோடு நீ மன்னித்து விடு. வஅஹ்ஸனு இலா மன் அஸாஅக். உனக்கு காயத்தையும் உனக்கு நோவினையையும் யார் தந்தாலும் அவர்களுக்கு நீ நோவினையை பரிசாக கொடுக்காதே, அவர்களுக்கு நீ நலவை பரிசாக கொடு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு நெடுகிலும் அல்லாஹுவின் தூதரை காயப்படுத்தியவர்கள் உண்டு, அல்லாஹுவின் தூதரை புறக்கணித்தவர்கள் உண்டு. உச்சகட்டமாக சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்வார்கள். மக்காவினுடைய மிகப்பெரிய தலைவர் அவர். ஹுதைபியா உடன்படிக்கை என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் அல்லவா? அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது எதிரி தரப்பிலே தலைவராக இருந்தவர் சுஹைல் இப்னு அம்ர். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த அநீதத்தினுடைய ஒப்பந்தத்திற்கு தலைவராக அந்த தரப்பில் சுஹைல், இந்த தரப்பில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு மிகப்பெரிய எதிரியாக அல்லாஹுவின் தூதருக்கு காலம் முழுவதும் எதிரியாகவே வலம் வந்தவர். ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவருக்கு மிக அழகான பேச்சு திறமை உண்டு. மக்கா முழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எதிராக தன்னுடைய நாவாற்றலை கொண்டு அதிகமாக பேச்சாற்றலின் ஊடாக இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை கொட்டிக்கொண்டே இருக்கிறார். யாரேனும் இஸ்லாத்தை தழுக வேண்டும் என்று நினைத்தால் தன்னுடைய பேச்சாற்றலை கொண்டு அவர்களை தடுக்கக்கூடியவராக இருந்தார். மக்கா முழுவதும் சோர்ந்து போய் கிடந்த நேரத்திலும் கூட மக்கா இறைமறுப்பாளர்களுக்கு தன்னுடைய பேச்சை கொண்டு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியவராக இருந்தார். ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹ் ஒரு வயது முதிர்ந்தவர், அல்லாஹுவின் தூதரே, அந்த வயதானவரினுடைய முற்பற்களை நாம் கலட்டி விடலாமே? காரணம், பற்கள் இருந்தால்தான் அந்த சொல் மிக அழகாக இருக்கும். அப்ப அவர் மிகப்பெரிய பேச்சாற்றலை கொண்டு நமக்கு மிகப்பெரிய எதிரியாக தலைவலியாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரினுடைய முற்பற்களை எல்லாம் நாம் கலட்டிவிட்டால் அவரால் பேச முடியாது, அவர் தன்னுடைய பேச்சாற்றலை இழந்து விடுவார் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது, வேண்டாம், அந்த வயது முதிர்ந்தவரை விட்டுவிடுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள். காலம் மாறுகிறது. மக்கா வெற்றியின் பொழுது அந்த சுஹைல் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையை பிடித்து இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகிறார். ஒரு கட்டத்தில் அல்லாஹுவின் தூதர் மரணித்த பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்திலும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அல்லாஹுவின் தூதர் மரணித்து விட்டார், இனி நாம் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், அல்லாஹுவிற்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். நாம் ஏன் அபூபக்கருக்கு கட்டுப்பட வேண்டும்? கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இனி யாருக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பழைய நம்முடைய குல பெருமையின் ஊடாக நம்முடைய ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஒரு தலைவர்கள் இருப்பார்களே, அவர்களை கொண்டே நாம் நம்முடைய வாழ்வுகளை செப்பனிட்டுக் கொள்ளலாம். இனி நாம் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக இஸ்லாமிய உலகம் முழுவதும் குழு சண்டைகள் உருவாக ஆரம்பித்தது. மக்காவிலும் அந்த சண்டைகள் தீப்பற்ற ஆரம்பித்த பொழுது இதே சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இஸ்லாத்திற்கு எதிராக, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழுக்கு எதிராக
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சன்மார்க்கத்திற்கு எதிராக எந்த நாவாற்றலை கொண்டு இஸ்லாத்தை தாழ்வுபடுத்தினாரோ அதே சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா ரசூலுல்லாஹ்வினுடைய மரணத்திற்கு பிறகு மக்காவெல்லாம் குழுச்சண்டைகள் தீமூட்ட ஆரம்பித்தவுடன் தன்னுடைய நாவாற்றலை கொண்டு அந்த முழு மக்காவையும் ஒன்றுபடுத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சியின் கீழாக கொண்டு வந்தவர் இந்த சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன நமக்கு என்ன உணர்த்துகிறது? கோபங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நாமும் கோபமாக முடிவெடுப்போமேயானால் நம்மை அவர் பகைக்கிறார். வஅஃபு அம்மன் வலமக், அல்லாஹ்வின் தூதர் கூறினாரா இல்லையா? உங்களுக்கு யார் அநியாயம் செய்தாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள். காலம் முழுவதும் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெருந்தன்மையோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மன்னித்தார்கள். விளைவு அல்லாஹ்வின் தூதரினுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்லாம் தோல்வியை சந்தித்த பொழுது சுஹைல் இப்னு அம்ர் எந்த நாவாற்றலை கொண்டு இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்தாரோ அதே நாவாற்றலை கொண்டு இஸ்லாத்தை காக்கக்கூடியவராக மாறிவிட்டார். ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா, இஸ்லாமிய வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், உஹதினுடைய யுத்தத்தில் மிக கொடூரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்திருப்பார். காலம் மாறுகிறது, இஸ்லாத்தின் மீது கடுமையான வெறுப்பு, அல்லாஹ்வின் தூதரின் மீது கடுமையான வெறுப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்பாக குற்றவாளியினுடைய கூண்டில் ஒரு நாள் நிற்கும் பொழுது வஅஃபு அம்மன் வலமக், உனக்கு அநியாயம் செய்தவர்களை நீ மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களே, அந்த வார்த்தையை ஹிந்தாவினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதர் செயல்படுத்தினார்கள். விளைவு என்ன? ஹிந்தாவினுடைய கண்களில் கண்ணீரோடி சொன்ன வார்த்தை, உலகத்தில் இதுவரை எனக்கு வெறுப்பிற்குரிய முகம் உங்களது முகம்தான், ஆனால் இப்பொழுது உலகத்திலேயே மிகவும் நேசத்திற்குரிய முகம் உங்களது முகம்தான் யா ரசூலல்லாஹ் என்பதாக மனங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். ஆதலால் அன்பான உறவுகளே, வாழ்க்கை என்பது பலதரப்பட்ட மனிதர்களோடு நாம் பயணப்பட வேண்டிய சூழலை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனையோடு யோசிப்பார்கள். ஒவ்வொருவரினுடைய நாவாற்றலும் ஒவ்வொருவரினுடைய சிந்தனையும் வெவ்வேறாக இருக்கும். சில நேரங்களில் நம்மை காயப்படுத்தக்கூடும், சில நேரங்களில் நம்மை நோவினைப்படுத்தக்கூடும். நாம் எல்லா நேரத்திலும் சக மனிதர்களை நேசிப்பவர்களாக, அவர்களுக்கு பகரமாக நாங்கள் அன்பை பொழிபவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கம் நமக்கெல்லாம் தெரிகிறது, நம்மை யார் வெறுத்தாலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும், நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலும் கூட எப்படி நாங்கள் அந்த நிதானம் என்ற அந்த குணத்தை, நேசத்திலும் கோபத்திலும் நிதானத்தை கையாளுவதற்கு மார்க்கம் சில வழிகாட்டுதலை தருகிறது. முதல் வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால், தர்க்கம் செய்வதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். அது யாராக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய வார்த்தையை பாருங்கள், அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரஃபதில் ஜன்னah, நான் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த ஒரு வீட்டை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். லீமன், யாருக்கு தெரியுமா? தரக்கல் மிரா வஹுவ முஹிக்குன், தன் பக்கம் உண்மை இருந்தும் கூட பகமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தர்க்கம் செய்யாமல் அவன் ஒதுங்கி செல்கிறானே, இவனுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் பக்கம்தான் உண்மை இருக்கிறது, எதிரியினுடைய தரப்பில் உண்மை இல்லைதான், பேசினாலும் புரிந்து கொள்ள மாட்டான் தான், புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனுக்கு பக்குவம் இல்லைதான். இந்த நேரத்தில் நாம் தர்க்கம் செய்வோமேயானால் அவனை நாங்கள் எப்படி எதிர்கொள்வோம் என்று சொன்னால் பகைவனாக மாற்றிக்கொள்வோம். இதற்கு முன்பாக நம்முடைய கருத்திற்கு மாற்றமாக இருந்திருப்பான். நாம் அளவுக்கு அதிகமாக தர்க்கம் செய்யும் பொழுது நம்முடைய பகைவனாக அவன் மாறிவிடுவான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முதன்மையாக நமக்கு மத்தியில் அன்பு வருவதற்கு, பகமையின் பொழுதும் கூட நேசம் வருவதற்கு அல்லாஹ்வின் தூதர் காட்டிய முறை, அன ஸஈமுன் பிபைத்தி ரஃபதில் ஜன்னah ஃபீ ரஃபதில் ஜன்னah, சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். தன் பக்கம் உண்மை இருந்தும் கூட பகமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எவன் தன்னுடைய வாதத்தை தர்க்கம் செய்யாமல் விட்டுவிடுகிறானோ அவனுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக, நம்முடைய உள்ளங்களை தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
நம்முடைய கருத்துக்கு மாற்று கருத்து ஒருவன் சொல்வதினால் அவன் நமது எதிரி அல்ல. நம்முடைய சிந்தனை இன்றைக்கு என்ன மாறி இருக்கிறது? நான் ஒரு கருத்துல இருக்கிறேன், என் கருத்துக்கு மாற்றமாக இனி ஒருவன் ஒரு கருத்தை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவன் ஒண்ணு இஸ்லாத்துக்கு எதிரியா பார்க்கிறோம், அல்லது நமக்கு எதிரியா பார்க்கிறோம், அல்லது துரோகியாக பார்க்கிறோம், அல்லது அவன் ஹராமை செய்தவனாக பார்க்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், தப்ப இலைக்கும் தாஉல் உமமி மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்புள்ள சமுதாயத்தில் பலதரப்பட்ட நோய்கள் இருந்தது. அதில் ஒரு நோய் என்னவென்று சொன்னால் அல் ஹசது வல் பக்தாஉ, போராமைப்படக்கூடிய குணம், பகமை காட்டக்கூடிய குணம். வல் பக்தாஉ, எவனிடத்தில் பகமை காட்டக்கூடிய குணம் வந்து விடுமோ, நமக்கு முன்னால் இருப்பவன் நம்முடைய கருத்தை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், ஒரு பொழுதும் அவனை நாம் பகையவனாக, அவனை எதிரியாக நாங்கள் பார்க்கவே கூடாது. கருத்தில் நாம் முரண்படலாம். இன்றைக்கு முரண்பட்ட கருத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை, சிறிய வயதிலே நாம் முரண்பட்ட எத்தனையோ கருத்துகள் இன்றைக்கு சரி கண்டிருக்கிறோம். இன்றைக்கு சரிகண்ட எத்தனையோ கருத்துக்களை சிறிய வயதிலே நாங்கள் பிழை கண்டிருக்கிறோம். வாழ்க்கையும் நமக்கு முன்னால் உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முந்தைய சமுதாயத்தில் பலதரப்பட்ட நோய்கள் இருந்தது. அந்த நோய்களில் 2 நோய்கள் அல் ஹசது வல் பக்தாஉ, போராமைப்படக்கூடிய குணம், பகமையாகவே பார்க்கக்கூடிய குணம். நம்முடைய கருத்துக்கு எதிராக ஒருவன் சொல்லிவிட்டால், ஒரு நிர்வாகத்தில் நம்முடைய கருத்தை ஆதரிக்காவிட்டால், ஒரு அமைப்பிலே நம்முடைய கருத்துக்கு மாற்றமான கருத்தை சொல்லிவிட்டால், ஒரு ஜமாத்திலே நம்முடைய கருத்துக்கு மாற்றமான சிந்தனையில் இருந்து விட்டால், நான் இப்படி நினைக்கிறேன், நான் இஸ்லாத்திற்காக நினைக்கிறேன், இவன் இஸ்லாத்திற்கு துரோகமாக நினைக்கிறான், இவன் ஒரு கோழை, இவன் ஒரு துரோகி, இவன் ஒரு கேவலமானவன் என்ற சிந்தனை போக்கு, நான் நினைப்பதைத்தான் இவன் நினைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனையை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரினுடைய ரேகைகள் மாறுபடுவதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சிந்தனைகளை மாற்றி வைத்திருக்கிறார். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் பக்தாஉ, பகமையாகவே பார்க்கக்கூடிய குணம் இருக்கிறதே, அல் ஹாலிகா, அது சிரைக்கக்கூடிய குணம், லா ஹாலிகத ஷஅரி, முடியை சிரைப்பதல்ல, வல்லதி நஃப்சு முஹம்மதும் பியதி, இந்த முஹம்மதினுடைய உயிர் எந்த ரப்பினுடைய கைவசம் இருக்குமோ அந்த ரப்பின் மீது ஆணையாக எவன் பகமையாகவே எல்லோரையும் பார்ப்பானோ அவனினுடைய மார்க்கத்தை அந்த குணம் சிதைத்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஐயுன் நாசி, அல்லாஹுவின் தூதர்கிட்ட கேட்கப்படும், அல்லாஹுவின் தூதரே, மனிதர்களில் மிக மிகச் சிறந்த மனிதன் யார் அல்லாஹுவின் தூதரே? அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள், குல்லு மஹ்மூமுல் கல்ப் சதூகுல் லிசான், உண்மை பேசக்கூடிய நாவும், மஹ்மூமுல் கல்ப், நபி தோழர்கள் கேட்பார்கள், சதூகுல் லிசான் நஅரிஃபுஹு, உண்மை பேசக்கூடிய நாவு என்று சொன்னால் எங்களுக்கு புரிகிறது, பேசும்பொழுது உண்மையை பேசக்கூடியவன் நல்லவன், மனிதர்களில் சிறந்தவன். மஹ்மூமுல் கல்ப் என்றால் என்ன அல்லாஹுவின் தூதரே, எங்களுக்கு புரியவில்லை. கால தகியுன் நகி, அத்தகி இறை அச்சமுடையவன், அந்நகி உள்ளத்தால் தூய்மையானவன், யார் மீதும் கோபம் கொள்ள மாட்டான், யார் மீதும் பகமை பாராட்ட மாட்டான், எதிரியாக இருந்தாலும் கூட நல்லெண்ணம் கொள்வான். லா இஸ்ம ஃபீ, அவனினுடைய உள்ளத்தில் எந்த தவறான சிந்தனையும் பிற மனிதரின் மீது இருக்காது. வலா பகி, எந்த நேரத்திலும் வரம்பு மீற மாட்டான். வலா கில்லுன் வலா ஹஸதுன், அநியாயம் செய்ய மாட்டான், யார் மீதும் போராமைப்பட மாட்டான். யார் மீதும் போராமைப்படாமல், யார் மீதும் அநியாயம் செய்யாமல், யாரிடத்திலும் வரம்பு மீறாமல், யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளாதவனாக இருக்கிறானே அவன்தான் மஹ்மூமுல் கல்ப், மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதலால் அன்பு உறவுகளே, எல்லா நேரத்திலும் நேர் பார்வையோடு மிகச்சிறந்த மனிதர்களாக நல்ல சிந்தனையோடு நாம் பிற மனிதர்களை அணுக வேண்டும். அப்படி நாம் அணுகும் பொழுது எதிரி தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் கூட அல்லாஹ் சொல்வதை போன்று கஅன்னஹு வலியுன் ஹமீமுன், நேசத்திற்குரியவர்களாக அன்பு மிக்கவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் உங்களையும் நம்மையும் ஒன்றுபட்டவர்களாக அல்லாஹ் வாழ வைக்கட்டும். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள் அல்லவா, மனிதர்களில் மிகச் சிறந்தவன் மஹ்மூமுல் கல்ப், உள்ளத்தால் தூய்மையானவன் என்பதாக. யாரை பற்றியும் தப்பும் தவறுமான எண்ணம் இல்லாமல் நமது கருத்துக்கு எதிர்கருத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களினுடைய கருத்தையும் மதித்து அவனையும் நேசிக்கக்கூடியவனாக, யாரிடத்திலும் வரம்பு மீறாதவனாக, யார் மீதும் பகமை கொள்ளாதவனாக,
தூய்மையானவனாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் வாழ வைக்கட்டும். அக்குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாஇரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களில் ஒரு தோழர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஒரு யுத்தத்திற்காக அழைப்பு கொடுத்த பொழுது இந்த யுத்தத்தில் இவர் கலந்து கொள்ளவில்லை. அதனால இவர் சூரத்து தௌபா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அந்த அத்தியாயமே இவருக்காக தான் இறக்கப்பட்டது. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரினுடைய இந்த வரலாற்றை அல்லாஹ் பேசுவார். ஒரு நீண்ட ஒரு வரலாறு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்தில் நின்று கொண்டு சுத்தி பார்ப்பாங்க, இந்த கஅப் இப்னு மாலிக்கை காணாது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஐன கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு மாலிக் எங்கன்னு கேட்பாங்க. அப்போ சில தோழர்கள் சொல்வார்கள், அவருக்கு ரொம்ப பொருளாதாரம் அதிகமாயிட்டு, நல்ல காசு பணம் வந்துட்டு, அதனால இப்போ அவருக்கு மார்க்கத்துலலாம் பெரிய ஈடுபாடு இல்லை அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக பேசுவார்கள். அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக சப்தமிட்டு பேசுவார், பிஸமாகுல், அல்லாஹுவின் தூதரே, இவர்கள் பேசக்கூடிய வார்த்தை கெட்ட வார்த்தை. வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா, வாழும் காலத்தில் அவரை நல்லவனாக தவிர நாங்கள் பார்த்ததே இல்லை. இவர்கள் ஏதோ மனதிலே அவர் மீதுள்ள போராமையில் பேசுகிறார்கள். உண்மையில் அல்லாஹுவின் தூதரே, வாழும் காலத்தில் நல்லவனாகவே தவிர அவர்களை நாங்கள் பார்த்ததில்லை. கஅப் இப்னு மாலிக்கிற்கு இந்த செய்தி கிடைத்த பொழுது சொன்னார்கள், லா அன்சாஹா, வாழ்க்கையில் நான் ஒரு நாளும் அந்த முஆத் இப்னு ஜபலை நான் மறக்கவே மாட்டேன். அதே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அல்லாஹுவின் தூதரினுடைய ஒரு கட்டளையை புறக்கணித்ததற்காக அல்லாஹுவின் தூதரால் ஊர் பரிஷ்காரம் செய்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார். யார் அவர் கூட பேசக்கூடாது, யார் அவர் கூட சேரக்கூடாது அப்படின்னு அல்லாஹுவின் தூதர் சில நாட்களாக அவரை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தை இறக்கி அவர் தௌபா செய்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, நபியே நீங்கள் இனி அவரோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டான். அவரினுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். லக்கத்தாபல்லாஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அந்த போருக்கு வராமல் பின்தங்கிய அந்த 3 நபர்களினுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் என்று அல்லாஹ் வஹி அறிவிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கஅப் இப்னு மாலிக் அவர் கண்ணீரோடு வீட்டில் முடங்கி கிடக்கிறாரு, அவரை கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவருக்கு சொல்லப்படும், அல்லாஹுவின் தூதர் உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்ன உடனே மஸ்ஜித் நபவிக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா வரும்பொழுது எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த கஅப் இப்னு மாலிக் வருவதை பார்த்த உடனே தல்ஹத் இப்னு உபைதுல்லான்னு ஒரு நபித்தோழர் எந்திரிச்சு கெட்டி பிடிச்சி அழுது முத்தமிடுவார். ரொம்ப அந்த பாசத்தை அவர் ஒருத்தர் மட்டும் இந்த வேலையை செய்வார். எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த தல்ஹா என்ன செஞ்சிருவாரு, இந்த கஅபை பார்த்த உடனே கெட்டி பிடிச்சி அழுது முத்தமிட்ட உடனே அவர் சொல்றாரு, என்னை கெட்டி பிடிச்சாரு, அப்படியே என் கையை பிடிச்சாரு, அப்படி தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுகிறார். நீங்க தௌபா செஞ்சீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல வஹியா இறக்கி உங்களை புகழ்ந்து அல்லாஹ் தௌபாவை கபூல் செஞ்சிட்டான்னு சொல்லி எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த ஒரே ஒரு தோழர் மட்டும் என்ன செய்வாரு, ஓடி போய் என்ன செய்வார், அவருக்கு வரும் பொழுதே கெட்டி பிடிச்சி அனைத்து முத்தமிடுவார். நபித்தோழர் சொல்வார், வாழும் காலத்துல வலா அன்சாஹா, ஒரு நாளும் அந்த தல்ஹாவை நான் மறக்க மாட்டேன். எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க, ஆனா அந்த தல்ஹா ஏன் தௌபாவை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான்னு சொன்ன உடனே என்னை கெட்டி அணைச்சி எவ்வளவு மகிழ்ச்சி படுத்தினார். அந்த தல்ஹாவை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல அன்றைய முனாஃபிகீன்கள் விபச்சார குற்றச்சாட்டை என்ன செய்தார்கள், சுமத்தினார்கள். இதை கேள்விப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அழுது கொண்டே இருந்தார்கள். அந்த அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உடனே ஒரு அன்சாரி பெண்மணி யதார்த்தமா ஆயிஷா ரலியல்லாஹு சந்திக்கிறதுக்காண்டி வராங்க. அப்படி சந்திக்க வரும் பொழுது அந்த பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு எதுவுமே கேட்கல. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த அன்சாரி பெண்மணி வந்தா, நான் அழுதுகிட்டே இருந்தேன், அந்த பெண்மணி என் பக்கத்துல உட்கார்ந்தா, என்கிட்ட எதுவுமே பேசல, நான் அழுகுறத பார்த்து என் கையை பிடிச்சி அவளும் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தாள்.
வலா அன்சாஹா, வாழ்க்கையில ஒரு நாளும் அந்த என்னோடி சேர்ந்து எனது கண்ணீருக்காக அவள் கண்ணீர் வடித்தாலே அவளை நான் மறக்கவே மாட்டேன். அன்பு சகோதரர்களை, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். யாரோ ஒருவரினுடைய கண்ணீருக்கு ஆறுதலாக, யாரோ ஒருவரினுடைய சுப செய்திக்கு நற்செய்தியாளர்களாக, யாரோ ஒருவரினுடைய அவமானத்தை துடைத்தவர்களாக, யாரோ ஒருவரினுடைய கஷ்டத்தை போக்கியவர்களாக காலங்கள் கடந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்களா இல்லையா, வாழ்க்கையில 12-13 வயசுல நடந்த ஒரு நிகழ்வு. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு 60 வயசுல சொல்றாங்க, நான் அழுத பொழுது என் கூட ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனா நான் அழுகுறத பார்த்து என்ன மாதிரியே அவளும் தேம்பி தேம்பி அழுதாளே, லா அன்சாஹா, அவளை வரலாற்றில் நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். தல்ஹா நான் வரும்பொழுது கெட்டி அணைத்து என்னை முத்தமிட்டு வரவேற்றாரே, அந்த தல்ஹாவை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். என்னை சமூகம் பொருளாதாரத்திற்கு அடிமையானவன் என்று தூற்றிய பொழுது முஆத் இப்னு ஜபல், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, கஅப் இப்னு மாலிக் நல்லவர் என்பதாக அந்த கூட்டத்திற்கு மத்தியில் எனக்காக வாதாடினாரே, லா அன்சாஹா, அந்த முஆத் இப்னு ஜபலை வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் என்று அந்த தோழர்கள் சொன்னார்களே. ஆனால் நாமளும் ஒரு நாள் மரணிப்போம் சகோதரர்களே. காலங்கள் கடந்து சொல்ல வேண்டும், அன்றைக்கு நான் கண்ணீர் வடித்த பொழுது இதோ இந்த கபரில் இருக்கிறாரே, இவர்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தார், அவர் மரணித்தாலும் ஒரு நாளும் நான் அவரை மறக்க மாட்டேன். நான் அன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட பொழுது இவர்தான் அன்றைக்கு எனக்கு தோள் கொடுத்தார், இன்றைக்கு உலகத்தில் இல்லாமல் இருக்கக்கூடும், ஆனால் ஒரு நாளும் அவரை நான் மறக்க மாட்டேன். மண் அரித்தாலும், புழுக்கள் தின்றாலும், எலும்புகள் உடைக்கப்பட்டாலும் அவரினுடைய நற்காரியத்தை ஒரு நாளும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்பதாக காலம் கடந்து அந்த தோழர்கள் கூறினார்களே. ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கையும் மதங்களை கடந்து யாரோ ஒருவனுக்கு ஆறுதலாக, யாரோ ஒருவருக்கு உதவியாக, யாரோ ஒருவரினுடைய கண்ணீரை துடைத்தவனாக, யாரோ ஒருவரினுடைய முகத்திலே புன்முறுவல் பூப்பதற்கு நாம் ஒரு காரணமானவர்களாக நம்முடைய வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது இதே வார்த்தையை நாளைக்கு தோழர்கள் மறுமையில் நின்று சொல்வார்கள், லா அன்சாஹா, முஆதே, ஒரு நாளும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று. வார்த்தை உலகத்திற்கான வார்த்தை அல்ல, நாளை சுவனத்திலும் இந்த வார்த்தையை இந்த தோழர்கள் கூறுவார்களே. அப்பேற்பட்ட நல்ல மனிதர்களாக நம்முடைய வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر اخواننا المسلمين في غزة، اللهم احفظهم، اللهم ارحمهم، اللهم تقبل شهداءهم، اللهم اشف مرضاهم، اللهم عاف مبتلاهم، اللهم ثبت اقدامهم، اللهم يسر امورهم. ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.